மார்கழி மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளித்து தூய ஆடைகள் அணிந்து அலங்காரத்துடன் இறை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அலங்காரம் வெறும் வெளிப்புற அழகு அல்ல, கூடார வழியில் ஆண்டாள் அலங்கார ரூபத்துடன் கண்ணனை அடைந்ததன் அடையாளமாக பெண்கள் பூக்கள் அணிந்து, ஆண்களும் கண்ணன் ரூபத்தை மனதில் கொண்டு அனைவரும் அலங்காரத்துடன் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற மரபாக அது வந்தது. அந்த நாளில் விரதம் மிக முக்கியம். காலையிலிருந்து கூடார வழி பாடல்களை பாடி மனதாலும் உடலாலும் இறைவனோடு ஐக்கியமாகி மதியம் வரை உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து மதிய நேரத்தில் மட்டும் அக்கார வடிசல் செய்து அதை உண்டு விரதத்தை நிறைவு செய்து அதன் பின் தான் மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டாள் கள்ளகரான கண்ணனுக்கு அக்கார வடிசல் படைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலும் அவள் இறைவனோடு ஐக்கியமான பின் அதை நிறைவேற்ற யாரும் இல்லாமல் அந்த வேண்டுதல் காலம் கடந்து நிலைத்திருந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ ராமானுஜர் இந்த விஷயத்தை அறிந்து ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்து 100 கொள்ளளவு கொண்ட அக்கார வடிசலை முறையாக தயாரித்து கள்ளகருக்கு படைத்து பின்னர் அதை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எடுத்துச் சென்றார். அந்த அக்கார வடிசல் வந்தவுடன் ஆண்டாள் அண்ணன் உறவில் ராமானுஜரை அழைத்ததாக ஐதீகம் கூறுகிறது. அதனால் ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் மிக நெருங்கிய ஆன்மீக பந்தம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் ஆண்டாளை வழிபட்டு அதன் பின் ஸ்ரீ ராமானுஜரை வழிபடுவது மிகச் சிறப்பானதாக கருதப்படுகிறது.